யாரா நீங்களா? எதுக்குடா என்ன கடத்திட்டு வந்தீங்க? டேய் அடங்கடா, கத்தாத. நான் யார் தெரியுமா? ஐஜியோட பையன். எங்க அப்பாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சது. டேய் சொல்லிக்கிட்டே இருக்க விட்டனா. ஏய் நிறுத்து. உங்க ரெண்டு பேரும் கூட்டிக்கிட்டு தானே வர சொன்ன, இழுத்துக்கிட்டா வர சொன்ன. சார் ஓவரா டென்ஷன் பண்றான் சார். நீங்க ரெண்டு பேரும் வெளில இருங்க. யார் சார் நீங்க? ஹலோ, எதுக்காக என்ன கடத்திட்டு வந்திருக்கீங்க? காம் டவுன் பிரதீப். வண்டி எடுங்க. சரிங்க சார். சார் என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் நீங்க? என்ன ஏன் கடத்திட்டு வந்தீங்க? அதுக்கு பதில் அப்புறம் சொல்றேன். முதல்ல உனக்கு யாரெல்லாம் எதிரின்னு சொல்லு. எனக்கா? எனக்கு யார் சார் எதிரிங்க? எனக்குலாம் யாரும் எதிரிங்க கிடையாது. இப்போதைக்கு நீங்க தான். ஸ்னேகான்னு ஒரு பொண்ணு உன்னை நடுரோல போட்டு அடிச்சிருக்கா, பப்ளிக் விட்டு உதைக்க வச்சிருக்கா. நீ அவங்க அத்தை போய் பைக்கால மோதி இருக்க. அதனால உங்க அப்பா உன்னை ஜெயில போட்டாரு. இவ்வளவு எதிரிங்க இருக்கும்போது நீ யாரும் இல்லைன்ற. இந்த பாருங்க சார், நீங்க சொன்ன விஷயம் எல்லாம் நடந்திருக்கலாம் சார். அதெல்லாம் நீங்க பேப்பர்ல படிச்சு டீட்டெயிலா தெளிவா தெரிஞ்சுட்டு வந்து என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களாம் எனக்கு யாரும் எதிரிங்க கிடையாது. காரணம்னா நான் திருந்திட்டேன் சார். ஸ்னேகா என்ன திருத்திட்டா. How is it possible? என்ன சார் சிரிக்கிறீங்க? சார் நீங்க யாரு சார்? இனிமே சுத்தி வளைச்சு பேசி பிரயோஜனம் இல்லை. என் பேர் கஜேந்திரன். நான் ஒரு ஐடி கம்பெனி ஓனர். உங்க அப்பா சௌத்ரி எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓ, எங்க அப்பா தான் உங்களை கடத்த சொன்னாரா? இப்படி என்னை கடத்திட்டு வந்து மிரட்ட சொன்னாரா? உங்க அப்பா உன்னை கடத்த சொல்ல, நான் தான் உன்னை கூட்டு வர சொன்னேன். ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக. எதுக்கு சார்? ஸ்னேகா உனக்கு எதிரி நினைச்சு உன்னை கடத்திட்டு வர சொன்னேன். ஆனா திடீர்னு ஸ்னேகா உனக்கு எதிரி இல்லைன்றியே. இதை கேட்க வேணா கடத்துனீங்க? உனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு கடத்தினேன். அது எப்படி? இப்போ என்ன என்ன பண்ண போறீங்க? நீ ரவுடியாச்சே, அதான் ரவுடி விட்டு உன்னை கூட்டு வர சொன்னேன். ஒன்றும் பண்ண போறல, உன்னோட பேசிட்டு உன்னை விட்டுறேன். டோன்ட் வரி, ரிலாக்ஸ். எதுவாக இருந்தாலும் சுற்றி வளைக்காம நேரடியாக சொல்லுங்க சார். ஸ்னேகா மேலே பகை இல்லை, அவன் மேலே கோவம் இல்லைன்னு சொல்கிறேன். உன்னை ஜெயிலுக்கு அமிச்ச மேலே கோவம் இல்லை, பகை இல்லைன்னா அப்புறம் எப்படி நம்புறதுனா அதை? அது வந்து பகை இல்லைன்னா அப்போ வேற என்ன? பாசமா, அன்பா, நட்பா, இல்லை அதையும் தாண்டி வேற ஏதாவது? அவளே என் தப்பை பெருந்தன்மையாக மன்னிச்சு என்னை ஜெயிலிருந்து வெளியே எடுத்திருக்கா. எனக்கு அவன் மேலே இப்போ கோவமோ பகையோ எதுவுமே இல்லை சார். துபார் பிரதீப், ஓப்பனாக ஒரு விஷயம் கேட்குறேன். இப்போ ஸ்னேகா உன் மனசில் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கா? உனக்கு நல்லது செய்ய தான் கேட்குறேன் பிரதீப். உங்கள் அப்பா ஸ்தானத்தில் வச்சுக்கேன், நான் உனக்கு கெடுதல் செய்ய மாட்டேன். ட்ரீட் மீ அஸ் எ வெல் விஷர். ஸ்னேகா மேலே எனக்கு எந்த விருப்பம் இல்லை சார். சொல்லப்போனால் எனக்கு அந்த பொண்ணு மேலே ஒரு ஆசையும் ஈடுபாடும் இருக்குது சார். வெரி குட். அப்போ அவன் மேலே உனக்கு ஆசை இருக்குது. உன் ஆசை நிறைவேறணுமா வேணாமா சார்? ஸ்னேகா உனக்கு வேணுமா வேணாமா சார்? ஸ்னேகா உனக்கு வேணும்னா நான் சொல்கிறபடி கேட்டு நீ நடக்கணும். நீங்கள் சொல்கிறத நான் எப்படி சார் கேட்குறது? அப்படி நீ கேட்டாதான் ஸ்னேகா உனக்கு கிடைப்பா. அது எப்படி சார் நான் நம்புறது? ஏன்னா நான் சொன்னா ஸ்னேகா கேட்பா. சார் பிரதீப், ஸ்னேகா இஸ் ஒர்க்கிங் இன் மை ஆஃபீஸ் அண்டர் மீ. சார் பிரதீப், மை பிளான் இஸ் வெரி வெரி சிம்பிள். சார் இவ்வளோ பெரிய ஆளா சார் நீங்கள்? சார் நான் ஏதாவது உங்களை தப்பாக பேசியிருந்தா தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க சார். சொல்கிறேன் பிரதீப். நீங்கள் சொல்கிறது மட்டும் நடந்துட்டா, ஸ்னேகா மட்டும் எனக்கு கிடச்சிட்டா, நான் உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடுவேன் சார். கோயிலாம் கட்டவேனா, நான் சொல்கிறபடி கேட்டு நடந்துக்கிட்டேன்னா ஸ்னேகா கழுத்தில் கண்டிப்பாக தாலி கட்டுவேன். இதெல்லாம் சாத்தியமா சார்? நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நான் சொல்கிறபடி கேட்டு நடந்துக்கிட்டா இது சாத்தியம். நீங்கள் சொன்னால் என்ன வேணால் செய்கிறேன் சார். எனக்கு இப்போதைக்கு ஸ்னேகா எனக்கு வேணும், அவ்வளோதான். இந்த பாரு, இனிமே ஆட்டோலாம் ஓட்ட வேண்டாம். இதில் என் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வந்து பாரு. தேங்க்யூ சார். ஓகே, கார் எங்கேருந்து கொண்டு வந்தோமோ அங்கேயே கொண்டு விட்டுரு. வாங்க. இவரை எங்கே நேர்த்தீங்களோ அங்கேயே கொண்டு இறக்கி விட்டு வந்துடுங்க. சரிங்க சார். வாங்க தம்பி. தேங்க்யூ சார். உள்ள போலாமா? போகலாம்.
என்னங்க நோட்ஸ் வாங்குறதுக்காக பக்கத்துல ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வரேன். வண்டியில ஏறு. ம். நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். சொல்லு பிரியா. அன்னைக்கு நம்ம குடும்பத்து மேல இருக்கிற கோவம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. துவாரகேஷ் அண்ணனுக்கு வேலை கொடுக்கற மாதிரி கொடுத்து அவரையும் நம்ம குடும்பத்துல இருந்து பிரிக்க பாக்குறாங்க. எவ்வளவு கெட்ட புத்தி பாத்தீங்களா? அவங்க கொஞ்சம் கூட திருந்தவே இல்லை. எனக்கு தெரியும் பிரியா. ஆனா அம்மாக்கு இது தெரியல. என்ன அவங்க உமா அண்ணிய கோவில் கட்டி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா கூட உமா அண்ணி பேரை சொன்னாலே தலை தலைன்னு கொதிப்பாரு. ஆனா இப்போ லேசா வெது வெதுன்னு அம்மாவை முறைக்கிறதோட சரி, அவர் எதிர்ப்பும் குறைஞ்சு போச்சு. அதுக்கு பதிலா 2 பேரும் சேர்ந்து ஸ்னேகாவை திட்டுன்னு திட்டுறாங்க. அண்ணன் பாவன ஸ்னேகா. நல்லது பண்றவங்களுக்கு காலம் இல்லம்மா. எனக்கு இது வரைக்கும் துவாரகேஷ் அண்ணன் மேல கோவமே வந்ததில்ல. ஆனா உமா அண்ணி இவ்ளோ கெட்ட புத்தியோட காரியம் செய்யறாங்கன்னு தெரிஞ்சதும் அவனுக்கு அண்ணி மேல கோவமே வரலன்னு. அது அவங்களோட குணம். அவங்க அப்படிதான் போன போகட்டும் விடு அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போறாருன்னு. எனக்கு தான் அண்ணி மேல அப்படியே கொலை வெறி வருது. பிரியா சாரிண்ணே, என்னால அடக்க முடியல. ஸ்னேகா எவ்வளோ நல்லவங்க. அவங்கள போய் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. அவ பேரு அங்கேயும் கெட்டு போச்சு, எங்க வீட்லயும் கெட்டு போச்சு. கஜேந்திரனும் உமாவும் ஸ்னேகா பேரை கேட்டாலே சாமி ஆடுறாங்க. ஆஃபீஸ்லேயும் அவளை பழி வாங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுப்பாங்க. ஸ்னேகா இது எல்லாத்தையும் எப்படிதான் தாக்கு பிடிக்க போறாளோ? அதான் ஸ்னேகாக்கு நீங்க இருக்கீங்கல்ல. நான் இருக்கேம்மா, ஆனா இங்க குஷி இருக்காளே, என்ன பழி வாங்குறதுக்கு ஒரு ஆயுதமா குழந்தைய உமா பயன்படுத்துறா. குஷி என்னோட வீக்னஸ் ஆயிட்டா. இந்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் ஸ்னேகாவுக்கு என்னால உதவி பண்ண முடியாம போயிட்டு இருக்கேன். இதெல்லாம் நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. நான் யாருன்னா குத்தம் சொல்றது? ஸ்னேகா ரொம்பவே பாவம், அப்பாவி. காசுக்காக இந்த ஷியாமலா இவ்ளோ சீப்பா விலை போவான்னு யார் எதிர்பார்த்தா? என்ன ஷியாமலா அது இதுன்னு பேரை சொல்லிக்கிட்டு, உனக்கு வாய் கொஞ்சம் அதிகம் தான். ஸ்னேகா உள்பட எல்லாருமே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இல்லையே, வீட்ல வந்து கேட்டு பாருங்க. நான் அப்பா கூட இப்பெல்லாம் சண்டையே போடுறது இல்ல, விரதம் இருக்கேன். ஆனா ஸ்னேகாக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் விரதத்தை முடிச்சிருவேன். டெஃபினெட்லி I'll break my promise. இல்ல நீ வீட்டில் கூட அதிகம் பேசாத. யார் என்ன திட்டினாலும், யார் எவ்வளோ சண்டை போட்டாலும் துவாரகேஷியோ ஸ்னேகாவையோ இனி யாராலையும் பிரிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம யாருக்கு பயப்படணும்? அண்ணா, நான் இங்கே இறங்கிக்கிறேண்ணே. எதுவாக இருந்தாலும் துவாரகேஷ் பார்த்துப்பான். ஸ்னேகாவுக்குள்ள ஒன்றும் ஆகாது. ஸ்னேகா தான் உனக்கு 2வது அண்ணி. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. புரிஞ்சுக்கோ பிரியா. கவலைப்படாதம்மா, எல்லாமே நல்லபடியாக நடக்கும், நல்லதே நடக்கும். சரிண்ணே. பாய்ண்ணே. பாய்மா. வின்டர் சீசனு தான் பேர். ஆனா வெயில் அதிகமாகிட்டே இருக்கு. தலை வலிக்குதுன்னு சொல்லி இப்படி வந்து படுத்திருக்க. உனக்கு எதுக்குடா இந்த வேலையெல்லாம்? இந்த வெயில்ல ஆட்டோ ஓட்டி தான் நீ சம்பாதிக்கணுமா? இதெல்லாம் உனக்கு பழக்கம் இருக்கா? பேசாம இந்த வேலையை விட்டுடு பிரதீப். முடியாது மம்மி. அப்படி என்னடா அவசியம்? நீ ஆட்டோ ஓட்டி பணம் கொண்டு வந்து அதுலதான் அரிசி மளிகை எல்லாம் வாங்கி சாப்பிடணுமா? அவர் என்னடானா விவஸ்தையே இல்லாம சென்னையில எத்தனை ஆட்டோ ஓடுதுன்னு புள்ளி விவரம் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறாரு. உன் உடம்பு தாங்காது. உன்னை அந்த அளவுக்கு நான் கரடு முரடா வளர்க்கலடா. உன் உடம்பு பூ மாதிரி. நீ தாங்க மாட்ட பிரதீப். ஏய் ஏய், நீ வீட்ல எங்கேயா இருக்க? நான் ஊர் பூரா உன்னை தேடிட்டு இருக்கேன்டா. ஏன் எதுக்கு? என்னப்பா நடந்தது? என்ன டாடி, ஒன்றும் நடக்கலையே. என்னடா இப்படி சொல்ற? ராயப்பேட்டால அந்த பீட் பெட்ரோல் கான்ஸ்டபிள் எனக்கு ஃபோன் பண்ணி உன் பிள்ளை யாரோ கடத்திட்டு போறான்னு சொன்னானே. காலையில ராயப்பேட்டால ஒரு டீ கடையில டீ சாப்பிட்டியா? அப்ப யாரோ 2 பேர் பலவந்தமா உன்னை ஒயிட் கலர் கார்ல கடத்திட்டு போனாங்களாமே. அதை கேட்டு நான் ஒரு நிமிஷம் பதறி போயிட்டேன்டா. அதுக்காக 2 கான்ஸ்டபிள் ஸ்பெஷல் டியூட்டி வேற போட்டேன்.
உன்னை கடத்தின ஒயிட் கலர் காரை எல்லா செக் போஸ்ட்லயும் செக் பண்ண சொல்லியிருக்கேன். இங்க வந்து பார்த்தா நீ கேஷுவலா ரிலாக்ஸா இருக்க. என்னங்க சொல்றீங்க? பிரதீப்ப கடத்துனாங்களா? நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. அதான் காலையில உங்ககிட்ட போன் பண்ணி பிரதீப் எங்க கேட்டேனே. இவனை கடத்தின விஷயத்தை நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஏன் சொன்னா கண்டுபிடிச்சிட போறியா? ஐயோ அம்மானு அழுது எழுத வேலையை என்னை செய்ய விடாம பண்ணிருப்ப. அதான் சொல்லல. நீங்க ரொம்ப மோசங்க. ஒரு நாள் உங்க மேலே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். நீ பேசாம இரு கொஞ்சம். ஏய், என்ன நடந்தது? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல டாடி. அப்படி எதுவுமே நடக்கலையே. என்ன யாருமே கடத்தல டாடி. டேய், ராயப்பேட்டையில இருந்து அந்த பீட் கான்ஸ்டபிள் அந்த சம்பவத்தை பார்த்து உடனே எனக்கு ஃபோன் பண்ணாண்டா. அவனுக்கு உனக்கு நல்லா தெரியும். இப்போ உன் போட்டோ வேற எல்லா பிரஸ்லயும் வந்துச்சுல்ல. அவன் அடிச்சு சொல்றான் நீதான்னு. அவன் எதுக்கு போய் சொல்லணும்? அதான் எனக்கு புரியல டாடி. நான் எதுக்கு போய் சொல்லணும்? அப்படி யாராவது என்ன கடத்திருந்தாங்கன்னா நான் இவ்வளவு பத்திரமா இப்படி வீடு வந்து சேர்ந்துருப்பேனா? அப்ப அப்படி எதுவும் நடக்கல டாடி. நான் ராயப்பேட்டை ஏரியாவில் டீ குடிச்சது உண்மை. ஒரு சவாரி வந்தது, உடனே பிக்கப் பண்ணிட்டு போயிட்டேன். என்ன யாரும் கடத்தல. வேற யாரோ பார்த்துட்டு கான்ஸ்டபிள் ஏதோ மிஸ்டேக்கா அவங்க கூட சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். மிஸ்டேக்கா? ராயப்பேட்டா பீட் கான்ஸ்டபிள் அவ்வளவு அஜாக்கிரதையா சொல்லிருப்பாரு. சரி, நான் விசாரிக்கிறேன். ஆர் யூ ஆல் ரைட் நவ்? எஸ் டாடி, ஐ எம் ஃபைன். ஓகே. டேய், என்னாச்சு? யார் உன்னை கடத்துனாங்க? எங்கிட்டயாவது உண்மையை சொல்லு. சொல்றேன் மம்மி. இப்ப அப்பா இருக்காரு, அப்புறமா சொல்றேன். அப்படின்னா கடத்தினது உண்மை. யார் கடத்தினா? என்ன நடந்திருக்கும்? திரும்ப என்ன வில்லங்கத்தை உண்டு பண்ணிருக்கான்னு தெரியலையே. துவாரகேஷ், ஏய் துவாரகேஷ், இங்க வா. என்னம்மா? என் மனசுல பட்டது சொல்றேன்ப்பா. நம்ம குடும்பத்துல எல்லாரும் இங்க இருக்கீங்க. எல்லாருக்கும் தான் சொல்றேன். துவாரகேஷ், ஸ்னேகாவை நீ நம்பாத. என்னம்மா சொல்றீங்க? உமா நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறா. அத அந்த ஸ்னேகா கெடுக்கணும்னு பாக்குறா. அப்படின்னா? உமா தானே உனக்கு வேலை வாங்கி கொடுத்தா. ஸ்னேகா சொல்லி தானே நீ அந்த வேலைக்கு போகல. இதெல்லாம் யாருமா உங்களுக்கு சொன்னா? உமாவை நான் ரோட்ல பார்த்தேன்ப்பா. 2 பேரும் மனசை விட்டு பேசிக்கிட்டோம். அவ சொன்னா, நான் துவாரகேஷுக்கு எவ்வளவு பெரிய வேலை வாங்கி கொடுத்தேன். மாசம் 70,000 ரூபாய் சம்பளம் அவனுக்கு வரும். அந்த சம்பளத்தையே காட்டி 10 லட்சம் ரூபாய் பேங்க்ல லோன் வாங்கலாம். அதை வச்சு மீனாவோட கல்யாணத்தை ஜாம்னு நல்லபடியா நடத்திடலான்னு நான் ஏதேதோ பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா அந்த ஸ்னேகா துவாரகேஷ் கிட்ட போய் என்னென்னமோ சொல்லி அந்த வேலைக்கே போக விடாம தடுத்துட்டான்னு சொன்னான். சரி, அவதான் அப்படி சொல்றா. துவாரகேஷ்க்கு எங்க போச்சு புத்தி? நம்ம குடும்பத்து மேல அவனுக்கு அக்கறை வேண்டாம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாப்பா. நான் என்ன சொல்ல வரேன் நீ சொல்லுன்னா நல்லா வாய் திறந்து சொல்லு. ஏன் மென்னு முழுங்குற? அண்ணி இந்த வேலையை கொடுத்து ராஜீவனாவை எப்படி நம்ம குடும்பத்துல இருந்து பிரிச்சாங்களோ அதே மாதிரி உன்னையும் பிரிக்க பாக்குறாங்கன்னு சொல்லுனா. ஏய், யார பத்தி என்ன பேசுற? உமாவை பத்தி தப்பா பேசினா அடிச்சு பொல்லெல்லாம் கழட்டிடுவேன். உமா கெட்டவதான். ஆனா கெட்டவங்க திருந்தறது இல்லையா? செஞ்ச தப்ப நினைச்சு வருந்தறது இல்லையா? அதனால உனக்கு வேலை வாங்கி கொடுத்தா இதுல என்ன தப்பு இருக்கு? ஸ்னேகாவை பத்தி யாருமே இனிமே இந்த வீட்டுல பேசக்கூடாது. அந்த ஸ்னேகா என்னெல்லாம் திட்டம் போட்டு வச்சிருக்கான்னு அந்த உமா என்கிட்ட சொல்லிட்டா. நம்ம குடும்பத்தை மட்டும் இல்ல, அங்க என் புள்ள ராஜீவையும் அவ நிம்மதியா வாழவே விட மாட்டேங்கிறா. இப்படி வாய்க்கு வந்து பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி உமா என்கிட்ட அழறாப்பா. உமாவை பார்த்தா பாவமா இருக்கு. அப்படியா? அப்ப ஸ்னேகாவை பார்த்தா கோவமா வருது. தப்புமா? ஸ்னேகா அப்படிலாம் சொல்லாதம்மா. நீ அப்படித்தாண்ட சொல்லுவேன், அப்படிதான் சொல்லுவேன். அம்மா பேச்ச மறந்துட்டு நீ அவ பேச்ச கேட்டு ஆடனல்ல. பெத்த அம்மாவுக்கு நீ துரோகம் பண்ணிட்டல்ல. என் கண்ணீர்ல கூட நீ கரையில பாரு. மீனாவோட இந்த நிலைமை கூட உன் மனச மாத்தலல்ல. ப்ளீஸ்மா. இனிமே உன்னை பார்க்கும் போதெல்லாம் ஸ்னேகாவை எனக்கு வெறுக்கணும்னு தாண்டா தோணும். நான் முடிவு பண்ணிட்டேன். சரிதான், போடா. அண்ணா,
மாதிரி தான் அதாவது பேசிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நீ பெருசா சீரியஸா எடுத்துக்காத. எப்பவுமே நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன், புரியுதா? துவாரகேஷ், அந்த துரோகிக்கும் ரெண்டெழுத்துக்காரிக்கும் தப்பு பண்ணிட்டனோன்னு என் மனசுல ஒரு உறுத்தல் உண்டு. அதனால குடும்பத்துல எல்லாருக்கும் என் பேர்ல கோபமும் கூட. ஆனா குடும்பத் தலைவன்கிற முறையில் அதை நீ இப்போ அனுபவிக்கிற. எல்லாரும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் செல்ஃபிஷாக இருப்பாங்க. அதுதான் நாகரிகம். அந்த நாகரிக உலகத்தில் நானும் ஒரு பங்கு தானப்பா. தம்பி, தப்பா நினைக்காத. இதெல்லாம் என் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் தான். மிடில் கிளாஸ்ல ஒரு பொண்ணை பெத்தாலே பிரச்சனை. நம்ம குடும்பத்துல 2 பேர் இருக்கோம். கூடிய சீக்கிரத்துல உன் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடும். ஸ்னேகா பிரச்சனையும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீ செல்ஃபிஷா வெளியே போயிடலாம்ப்பா. ஜெயிலர் சார். சொல்லுங்க கருணாகரன், என்ன விஷயம்? சார், ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். சொல்லுங்க. என் சிஸ்டர் கொஞ்சம் தகவல் அனுப்ப முடியுமா? அவளை நான் பார்க்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக பார்க்கலாம். நான் ஏற்பாடு பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன விஷயம் நான் தெரிஞ்சுக்கலாமா? முக்கியமாலாம் ஒன்றும் இல்லை சார், சும்மா பார்க்கணும், அவ்வளோதான். வர வர உங்களை புரிஞ்சிக்கவே முடியல கருணாகரன். உங்கள் சிஸ்டர் வராமச்சிலேருந்து கொஞ்ச நாளாக டோட்டலாக ஆள் மாறிட்டீங்க. முன்னெல்லாம் யாரையும் பார்க்கவே மாட்டீங்க, பேசக்கூட மாட்டீங்க. உங்கள் ரெக்கார்டு எடுத்து பார்த்தேன். 17 வருஷத்தில் ஒருத்தர் கூட உங்களை வந்து பார்க்கல. இந்த இடத்த விட்டு போகணுன்ற எண்ணம் கூட உங்களுக்கு எப்போவுமே இல்லை. பழைய ஜெயிலர் என்கிட்ட சொன்னார், அப்படிப்பட்ட மனுஷங்கிட்ட எதிர்பாராத மாற்றங்கள். என்ன நடக்குது கருணாகரன்? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சார்? நீங்க சொல்றது ஒரு விதத்தில் வாஸ்தவம் தான். ராஜலட்சுமி என் கூட பிறந்த தங்கச்சி இல்லை. அவளுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை. சும்மா பழகின பாசம்தான். எங்கேயோ சந்திச்சோம், கொஞ்ச நாள் பழகணும். அதையே ஞாபகம் வச்சுக்கிட்டு தங்கச்சின்னு அந்த பொண்ணு திடீர்னு என்னை தேடி வந்து என்னோட பழகிட்டு இருக்கா. அவளோட மற்ற சொந்தங்களையும் எனக்கு அறிமுகப்படுத்துறா. இதை நானே எதிர்பார்க்கல சார். என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். பட்டு போன இந்த மரத்து மேல பாசங்கிற தண்ணியை ஊத்துறா. தங்கச்சிங்கிற இந்த புது உறவால எனக்குள்ளே வாழணுங்கிற ஆசை துளிர் விட்டு இருக்கு சார். அதான் அவளை பார்க்கணும்னு நினைக்கிறேன். என் எதிர்காலத்தை பத்தி கொஞ்சம் திட்டமிடணும் சார். சார், அவளை வர சொல்லி கொஞ்சம் தகவல் அனுப்புங்க சார், ப்ளீஸ் சார். ஓகே கருணாகரன், கவலைப்படாதீங்க, நான் சொல்லி அனுப்புறேன். நீ போய் சூடா டீ வாங்கிட்டு வா. சரி சார். ராஜலட்சுமி சொந்த தங்கச்சி இல்லையா? சும்மா பழக்க தோஷமா? என்ன புதுசா கதை விடுறான்? உண்மையை சொல்றானா பொய் சொல்றானா? அந்த ஆளு பொய் சொல்றானா? திடீர்னு கூப்பிட்டு என்கிட்ட ஏன் பொய் சொல்லணும்? வாழணும்னு ஆசை வந்திருக்காமே. பட்டு போன மரத்து மேல பாசம்ன்ற தண்ணி ஊத்தினாலாம், அது இப்ப துளிர் விடுதாமே. உனக்கு ரொம்ப குளிர் விட்டு போச்சு கருணாகரன். நான் யாருன்னு உனக்கு காட்டாம இருக்கேன் பார்த்தியா? அதனால உனக்கு குளிர் விட்டு போச்சு. எப்போ ரிலீஸ் ஆகுன்னு நாட்களை எண்ண ஆரம்பிச்சிட்டல. நாட்களை இல்லை, வாரங்களை, மாசங்களை, வருஷங்களை, இதை தான் நீ எண்ணிட்டு இருக்கணும். இந்த ஜெயில் தான் உனக்கு நிரந்தர உலகம். இந்த ஜெயிலை விட்டு நீ போகவும் முடியாது, நான் போகவும் விட மாட்டேன். ராஜி, ராஜி, நான் ஆபீஸ் கிளம்புறேன். சரி சரி, போற வழியில யாரு கூடவும் சண்டை போடாத என்ன? என்ன பார்த்தா சண்டை போடுற பொண்ணு மாதிரி தெரியுதா? அதுக்காக வர்ற சண்டையை விடாத. யாராவது உன்கிட்ட வம்பிழுத்தா இந்த பாரு, முதல்ல என்கிட்ட வந்து சொல்லு. பத்திரகாளி ஆட்டம் ஆடிடுறேன். பத்ரகாளி ஆட்டம், கதகளி, டிஸ்கோ டான்ஸ் இதெல்லாம் நாங்களே நல்லா ஆடிப்போம். நீங்க உங்க வேலையை பாருங்க. சரி, சாவ், பை. பார்த்து போயிட்டு வா. பாய்.
ஆண்டி வாட் இஸ் சர்ப்ரைஸ். வாங்க உள்ள வாங்க. யார் ஸ்னேகா? டிகேவோட அம்மா வந்திருக்காங்க. இல்லம்மா, நான் இங்க வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். இங்க வரக்கூடாதுன்னு கண்ட்ரோல்ல இருந்தேன். அப்படியே என்ன வர வச்சிட்டியே பாவி. நான் என்னடி உனக்கு பாவம் பண்ணேன்? என் குடும்பம் உனக்கு என்ன துரோகம் பண்ணுச்சு? ஏன் நாங்க திங்கிற சொத்துல மண்ணள்ளி போடுற? ஐயோ ஆண்டி, என்னென்னவோ பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல உட்காருங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. இங்க பாரு, நான் இங்க வந்து உட்கார்ந்து விருந்து சாப்பிட வரல. என் வயித்தறிச்சல கொட்டிட்டு போலான்னு வந்தேன். என் குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, நீ அழிஞ்சு போயிடுவ. நீ நல்லாவே இருக்க மாட்ட, பாத்துக்கோ. ஏன் ஆண்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் குடும்பத்தை கெடுக்கிறதுல உனக்கு என்னடி லாபம்? ஏன் இப்படி பண்ண சொல்லு. ஏய், உன் திருவாய் கொஞ்சம் நிப்பாட்டு. வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. ஐயோ ராஜி, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? நீ சும்மா இரு. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். அவங்க வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. என் பொண்ணுன்னு கூட பார்க்காம நாசமாப்போ வயித்தறிச்சல கொட்டிக்காதன்னு சாபம் விடுறீங்களா நீங்க? இது பாருங்க, உங்களுக்கு தெரியாது. சாப கொடுக்காம உங்க பொண்ணு பண்ண காரியத்துக்கு என் மடியில வச்சு கொஞ்சம் வேணா.